ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசியல் ரெசிபி தான் உங்ககிட்ட செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு நான் சின்ன துண்டு இஞ்சி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பூண்டு சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி நல்லா ரோஸ்ட் ஆகி ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நான் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கம்பல்சரி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணுன்னு கிடையாது. நான் சின்ன வெங்காயம் சும்மா ஒரு ரஃபாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரலாம் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு நான் ஒரே ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாலும் இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி இதில் விட்டுக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன். அதை பீல் பண்ணிவிட்டு நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். எனக்கு திக்காக வேணுன்றதுனால திக்காக வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு மசியல் பூரி சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.